ஹாய் எல்லாருக்குமே வணக்கங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம உளுந்தங்கஞ்சி வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த உளுந்தங்கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே வந்து சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. ரொம்ப மெனக்கட தேவையில்லை. ரொம்பவே வந்து ஒரு ஹெல்த்தியும் கூட. இப்போ வாங்க அதை நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்மளோட உளுத்தங்கஞ்சி செய்கிறதுக்கு தேவையான உளுத்தம் பருப்பு வந்து நம்ம ஊற வைக்க போகிறோங்க. இன்றைக்கி வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கான உளுத்தம் பருப்பு வந்து எடுத்துருக்குறேங்க. இந்த உளுத்தம் பருப்பை வந்து தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு இதை வந்து நல்லா தண்ணி விட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வைக்க போகிறேங்க. இந்த ஒரு கைப்பிடி உளுந்து வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு 4 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு இந்த ஒரு கைப்பிடி உளுந்தில் வந்து உளுத்தங்கஞ்சி காய்ச்ச முடியும். ஸோ இப்போ இது நல்லா வந்துட்டு ஊறி வரட்டும். 2 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். பாருங்கள், உளுத்தம் பருப்பு வந்து நல்லா ஊறி வந்துருச்சுங்க. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் எப்படி ஊறி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எப்படி வந்துட்டு இட்லி மாவுக்கு அரைப்போம் இல்லையா உளுந்து, அது மாதிரி வந்துட்டு நல்லா வந்து நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. உளுந்து வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா உளுந்து ஊறி வந்தது இந்த மாதிரி நைஸாக அப்படி அரைஞ்சி வரும். ஸோ இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு கடாயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி வந்து நிறையா ஆட் பண்ணி வந்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அந்த கஞ்சி தண்ணி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். நல்லா அப்படி தண்ணி மாதிரி வந்து கரைச்சி எடுக்கணும். பாருங்கள், வந்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்துட்டு நல்லா போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. ஏன்னா நமக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா அடுப்பு பற்ற வச்சு நம்ம கொதிக்க விட போகிறோம். அப்போ கொதிக்க வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அது நல்லா வந்து இருக்கும். அப்படியே கன்சிஸ்டன்சியே மாறிடும். நம்மளுக்கு கெட்டி ஆகிட்டே போகும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். அதனால் வந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்துகிட்டு நம்ம இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு இதை வந்துட்டு நல்லா வந்து கொதிக்க விட போகிறேங்க. அடுத்ததாக ஸ்வீட்டுக்காக வந்துட்டு நான் பனங்கற்கண்டை வந்து நான் ஆட் பண்ண போகிறேங்க. நான் வந்து 2 கைப்பிடி அளவுக்கு பனங்கற்கண்டை வந்து நான் ஆட் பண்ண போகிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. நல்லா ஹீட்டாக அந்த பனங்கற்கண்டை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா வந்துட்டு உங்களுக்கு கஞ்சியோடு சேர்ந்து நல்லா கரைஞ்சி வரும். இந்த ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தாங்க இருக்கும். ரொம்பலாம் அதிகமாக இருக்காது. உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு பனங்கற்கண்டு தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு இல்லைங்க. நீங்கள் எதை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சக்கரை, வெல்லம், நாட்டு சக்கரை, பனங்கற்பட்டி இது மாதிரி எதை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. என்கிட்ட வந்துட்டு நான் பனங்கற்கண்டு வச்சுருந்தேன்னா நான் பனங்கற்கண்டு வந்து நான் ஆட் பண்ணுறேன். நான் வந்து ஒரு கைப்பிடி உளுந்துக்கு வந்து நான் 2 கைப்பிடி வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேங்க. இதுவே வந்துட்டு ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும், நார்மலாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்காது. ஸோ உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், உளுத்தங்கஞ்சி வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்குங்க. இது நல்லா அப்படியே கொதித்து அந்த உளுந்தோட பச்சை வாசம்லாம் நல்லா போகணுங்க. ஸோ அது மாதிரி வந்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா அப்படியே கொதிச்சா தான் வந்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் வந்து நான் என் வாசத்துக்காக 2 ஏலக்காய் வந்து நான் ஆட் பண்ணுறேங்க. 2 ஏலக்காவை தட்டி போட்டு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இது நல்லா அப்படியே கொதித்து வரட்டும். பாருங்கள், நம்மளோட உளுத்தங்கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இப்போ நான் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படியே கொதிக்க விட்டிங்கன்னா வந்துட்டு நம்மளோட சூப்பரான உளுத்தங்கஞ்சி வந்து ரெடி ஆகிடுங்க. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் இறுகனமாக இருந்துச்சுன்னா நீங்கள் சுடுதண்ணி கூட லைட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஸ்வீட் பத்தலைனா கூட நீங்கள் வந்துட்டு சக்கரை அந்த மாதிரி ஏதோ கூட உங்களுக்கு ஸ்வீட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான உளுத்தங்கஞ்சி வந்து ரெடி ஆகிடுங்க. ரொம்பவே வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான வந்துட்டு ஒரு ரெசிபி. நீங்களும் இந்த உளுத்தங்கஞ்சி வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் உங்கள் கருத்துக்களை கேள்வியில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.